நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இம்மட்டும் நடத்தின எங்கள் இம்மானுவேலர் இனிமேலும் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். நாங்கள் வந்து உம்முடைய வசனத்தை கேட்கும்படி, உம்முடைய பாதத்தில் உட்காரும்படி, எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே தந்திருக்கிற நல்ல ஐக்கியத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசுங்க, இடைபடுங்க, எங்களை கூட்டி சேர்த்ததுக்கான முகாந்திரத்தை தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் அப்படின்னு இருக்கு. நாம் இன்றைக்கி ஒரு ஜபத்தின் மேன்மையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு உணர்த்தப்பட்ட இந்த வசனம், இதிலிருந்து நான் தான் அதுக்குள்ளே வரணும். பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் இதை லிட்ரலாக எடுத்துக்கிறாங்க, உலக பிரகாரமாக எடுத்துக்கொள்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாலே அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு உலக பிரகாரமான பிள்ளை பேற்று அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சமீபத்தில் டிவியில் ஒரு செய்தி, இப்போது நான் சொல்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. என்ன அப்படின்னா, குழந்தையின்மை அதிகப்படியாக இருக்குது தமிழ்நாட்டில். நிறைய இடங்களில் குழந்தை இல்லாதது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே ஒன்று சொல்லி, இதுக்கு பின்னாடி இருக்கிறத பற்றி நமக்கு வேண்டாம். அப்போ இந்த பிள்ளை பிறக்கிறதுங்கிறது ஒரு மஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னவும் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், ஆசீர்வாதம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு ஒரு காலத்தில் கையளிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. சொல்வது புரியுதா? இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அதுதான் நமக்கு ப்ரிஃபரபிள். ஃபஸ்ட்டு நித்திய ஜீவனாக இருக்கட்டும், பரலோகத்தின் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளையே நாடுங்கள். இதை தான் நம்ம யோசிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை, வேத தியானம், வெளிப்பாடு, ஆவியானவரோட நடக்கிறது, சஞ்சரிக்கிறது, கர்த்தரிடத்தில் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வது, வரங்களை பெற்றுக்கொள்வது, கனிகளில் வளர்வது, எப்படி நிறைய இருக்குது. நம்முடைய காரியங்கள் எல்லாமே அதை முன்னிலைப்படுத்துறதா இருக்குது. அதை முன்னிலைப்படுத்தும் போது இது எல்லாம் இல்லாவிட்டாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டாலும் அது நமக்கு பெரிதாக தெரியாது. சொந்த வீடு, ஒரு காலத்தில் பூமியை சுதந்திரிக்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் தான் வாக்குத்தத்தம் பண்ணார். ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பூமியை சுதந்திரிப்பது நமக்கு ஆசீர்வாதம் சொல்லப்படலை. பூமியை பற்றி அது பெரிய விஷயமே இல்லை. கர்த்தர் கொடுத்தாலும் சோத்திரம், கொடுக்க விட்டாலும் சோத்திரம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. அதில் ஒன்று தான் பிள்ளை பேர். பழைய ஏற்பாட்டில் மலடியாக இருப்பது என்பது ஒரு சாபம். அவள் மலடியாக இருக்கிறாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களிக்கூறு அப்படின்னு இருக்கு. வாசிங்க, ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 54:1 வாசிங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தம். போதும். இப்போ எதை பற்றி இதை சொல்கிறாரு? பிள்ளை பெறாத மலடி சந்தோஷமாக இரு அப்படிங்கிறது எதை சொல்ல வராரு ஆண்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறத குறித்து. ஒருவேளை நீ உலக பிரகாரமான பிள்ளைகளை பெறாமல் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷப்படு அப்படிங்கிற. அது எப்படிங்க சந்தோஷப்பட முடியும்? பிள்ளை இல்லைன்னா ஒரு குறைதான வீட்டில். இந்த கடைசி காலத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயம், என் பிள்ளைகள் வாழ்க்கை என்னாகுமோ. நல்ல ஆவிக்குரியவங்களுடைய இன்னும் பயம் என்னென்னா, என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னாகுமோ. இப்போவே நிலைநிற்க முடியல, பாவம் உச்சத்தில் போயிட்டு இருக்குது. இன்னும் போக போக ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தார். கொலை செய்த காலத்தில் அந்த பெற்றோர் நினைத்ததெல்லாம் ஒன்று தான், எப்படியாவது என் பிள்ளைகளை என்ன செஞ்சுருங்க, காப்பாற்றிடணும். ஏன்னா ஹிட்லரு பெற்றோரையும் பிள்ளைகளையும் பிரிச்சுட்டார். அப்போது அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க, அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு மேன்மை. நல்ல வேலை எனக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. இல்லைன்னா இந்த ஹிட்லர்கிட்ட மாட்டி என் பிள்ளை வதப்படுறதை விட பிள்ளை இல்லாமல் இருப்பதே நல்லது. அந்த கான்செப்டில் தான் இங்கே வருது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு நடக்கிற சம்பவம், உபத்திரவ காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து களிகூறு அப்படின்னா என்ன அர்த்தம்?
இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கஷ்டத்தில் பிள்ளையை பிறத்து வளர்த்து அதை பரிசுத்தமாக பாதுகாத்து, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 3:30 மணிக்கு தான் ஸ்கூல் விடும். 4 மணிக்குள்ளே பிள்ளை வராட்டி அந்த அப்பா அம்மா படுற வேதனை ஒன்று இருக்குது தெரியுமா? அவ்வளோதான் போங்க. இப்போ இருக்க அப்பா அம்மாவுக்கு அந்த கவலையே இல்லை. 3 ஆனாலும் சரி, 4 ஆனாலும் சரி, 5 ஆனாலும் சரி, எங்கே பொண்ணை காணோம் இல்லை பையனை காணோம் வருவாங்க. அது அப்படியே அங்கேயே போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் பேசிட்டு வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் காலம் போக 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 இப்போ எப்படி இருக்குது, இப்போ அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளம் போயிடுச்சு. ஃபிசிக்கலி நமக்கு சட்டப்படியும் பாதுகாப்பு இருக்குது, எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்குது, ஆப் இருக்குது, எல்லாம் வந்து அதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ பெற்றோருக்கு எதில் பயமாக இருக்குது? ஸ்பிரிச்சுவல் பயம் வந்துருச்சு. பிள்ளையை ஸ்பிரிச்சுவலி பாதுகாக்க முடியுமா? நம்ம பிள்ளைகள் ரொம்ப நல்லவங்க தான், உலகம் மோசமாக இருக்குது முன்னாடியை விட. ஒரு காலத்தில் நமக்கு வந்து அசுத்தம் என்று சொல்லப்பட்டதெல்லாம் இப்போ ரொம்ப கேஷுவலாக டிவிக்குள்ளே வருது, விளம்பரம் அப்படி இப்படின்னு. எதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம வந்துட்டு பிள்ளைகள் பார்க்கக்கூடாது நம்மளெல்லாம் தடை பண்ணாங்களோ, இப்போ அது வந்து ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. கேட்டால் அறிவியல் வளர்ச்சி, காலத்தின் முன்னேற்றம். அப்போ அதில் இருந்த பெற்றோருக்கு இப்போ என்ன தோணுது, அதை விட பெரிய கொடுமை இந்த பெண்டிகாஸ்டலில் வளர்க்கப்பட்டவங்களுக்கு இருக்கிறாங்கல்ல, அந்த பெற்றோர் இப்போ பிள்ளை பிறக்குதில்ல, அவன் 2ஆம் கட்ட நிலைமையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். ஏன்னா அவனை வளர்த்தது பியூர் பெண்டிகாஸ்டல் இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பியூர் பெண்டிகாஸ்டலுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அவஸ்தைப்படுறான். அப்படியே வீட்டுக்குள்ளே அது பியூர் பெண்டிகாஸ்டலாக இருந்தாலும் வெளியே போய்ட்டு எப்படி இருக்குது, காலேஜில் வேறு மாதிரி இருக்குது, பையன் வேறு மாதிரி இருக்கான், வரும்போது வீட்டில் சோத்திரம் பிரைஸ்லான்னு சொல்லிடுறான். இப்போ இவங்களுக்கே இப்போ வந்து இது என்ன பண்ணுறதுனே இவங்களுக்கு தெரில. காம்ப்ரமைஸ் ஆக வேண்டி இருக்குதா, இல்லை பிள்ளைகளோடு கூட எப்படி போகிறது, இது ஜென்ரேஷன் கேப்பா? இந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பெற்றோர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஐயோ பேசாமல் அந்த பிள்ளை இல்லாமல் இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிற ஒரு சிலர் நினைக்கவும் செய்கிறாங்க. அதனால் என்னென்னா, இப்போ பிள்ளை பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும், இப்போ அது ஒரு ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னும் போக போக மோசமாக தான் போகும். வருகைக்கு பின்னாடி இன்னும் மோசமாகும். அந்த காலகட்டத்தில் பெற்றோர் 100% நினைப்பாங்க, ஐயோ எனக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த பிள்ளை இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனையை அனுபவிக்க வேண்டியிருக்கு, பிள்ளையினாலும் பிரச்சனை பிள்ளைக்கும் பிரச்சனை. இப்போ அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அப்போ அதை தான் இந்த இடத்துல சொல்ல வர்றார். ஆனால் இதுக்கு முன்னாடி வசனம் வாசித்தோம் பாருங்களேன், அது என்ன வசனம் சொல்லுது? பிள்ளை பேற்றினாலே அவள் ரட்சிக்கப்படுவாள். இது பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்குது. ஏசாயா 54:1 வாசிக்கும் போது ப்ராக்டிக்கலாக இருக்குது, இன்றைக்குள்ள சுச்சுவேஷன் சொல்லுது. ஆனால் இங்கே சொல்லப்படுறது எதை பற்றி சொல்லப்படுது? 1 தீமோத்தேயு 2:15 எதை சொல்லுது? பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரியதான ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி பவுல் வந்து ஏவாளை குறித்து தான் பேசுகிறார். ஒரு ஏவாள் வழியாக, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க, ஒரு ஏவாள் வழியாக அந்த பிள்ளை காயின் வரும்போது பாவமும் பிறக்கிறது. பிள்ளைக்குள்ள என்ன பிறக்குது? பாவம் பிறக்கிறது. அவன் துஷ்ட மனுஷனாக இருந்தான், கேட்டின் மகனாக இருக்கிறான். ஒரு பாவமாக அவனோட காயினை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ பாவம் அந்த காயின் வழியாக பூமியிலே பாவம் பலுகி பெறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 8 சந்ததி அதுக்கப்புறம் அடுத்து வருது. இந்த காயினும் அவன் சந்ததியும் அவனுக்குள்ள பிள்ளைகளும் பேர் தனியாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஒரு ஸ்ட்ரெச் தனியாக. அதுக்கு கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காயினுடைய சந்ததியும் காயினுடைய அந்த சந்ததியுடைய பேர்களையும் நீங்கள் வைத்து தியானிக்கும் பொழுது அது வந்து ஒரு உலக அரசாங்கம், வேர்ல்ட் கவர்மெண்ட். இப்போ உலகத்தில் பிசாசுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது இல்லையா? நம்முடைய ராஜ்யம் பரலோகத்திலிருந்து வருவதாக நம்ம சொல்கிறோம்ல, ஹெவன்லி கவர்மெண்ட். வேர்ல்ட்லி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, காயின் வழியாக தான் ஃபார்ம் பண்ணப்பட்டது. அவன் தான் கோட்டையை கட்டினது, அவன் தான் வந்துட்டு மியூசிக்கை கண்டுபிடிச்சது, அவன் தான் வந்துட்டு மீடியா, அப்புறம் அவன் தான் வந்துட்டு பிஸ்னஸ்ஸு, டென்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அவன் சந்ததிக்குள்ளே தான் இருக்கும். அத்தனையும் இந்த வேர்ல்ட்லி கவர்மெண்ட், வேர்ல்ட்லி பிஸ்னஸ் மொத்தமாக அவனால் ஸ்தாபிக்கப்பட்டது. ஸோ இது பூமியை பலுகி பெருகும்போது பூமி முழுவதும் பாவத்தில் பெருகிடுச்சு. இந்த பூமி பாவத்தில் பெருகும்போது இந்த ஸ்திரீயானவள் தான் இவ்வளோத்துக்கு என்னவா இருக்குது, காரணமாக இருக்குதுன்னு ஸ்பிரிச்சுவலி ஆகுது. ஏன்? அவள் தான் முதல்ல என்னத்தை வாங்கினா, பழத்தை வாங்கினா, புசித்தாள், புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவளை பற்றி சொல்ல போனது வஞ்சிக்கப்பட்டாள். ஆதாமை பற்றி சொல்லும் போது மீறுதல் அப்படின்னு இருக்கு. அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி சாப்பிட்டான். ஸோ இது நடந்துருச்சு. இப்போ இந்த பாவத்தை, ஸ்திரீயின் வழியாக பூமிக்குள் வந்த இந்த பாவத்தை மீட்பதற்கு மீண்டும் அதே ஸ்திரீயின் வழியாகத்தான் அந்த பாவத்தை மீட்க முடியும். அதான் ப்ரொசீஜர். ஒரு விலையை நம்ம கொடுத்துருக்குறோம்னா திருப்பி அந்த விலையை கொடுத்து தான் என்ன செய்யணும், அதை வாங்கணும். ஒருத்தர்கிட்ட எதோ ஒன்று கொடுத்து நீங்கள் காசை வாங்கிட்டீங்க, திருப்பி என்ன பண்ணணும், வட்டியும் முதலுமா கொடுத்து அதை
வாங்கணும். அப்படி வாங்க வேண்டும் என்றால் அந்த ஸ்திரீயின் வழியாகத்தான் அந்த மீட்பை பூமியில பெற வேண்டி இருக்கிறது. அதைத்தான் மரியாள் வழியாக இயேசு கிறிஸ்து பூமிக்குள் வருகிறார். மரியாள் வழியாக வந்து வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். அந்த 4000 வருஷம் ஒரு ஸ்திரீயின் வழியாக வந்த சாபத்தை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக, மரியாள் வழியாக, கண்ணின் வயிற்றில் பிறந்ததன் வழியாக அந்த மொத்த சாபத்தையும், அந்த ஸ்திரீக்கு மேல இருந்த மொத்த சாபத்தையும் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்து விட்டார். அந்த இயேசுவை பெற்றதுனால அந்த ஸ்திரீயினுடைய வம்சமே, ஸ்திரீயினுடைய படைப்பே ரட்சிக்கப்பட்டு விட்டது. உலகத்தின் பாவம் வருவதற்கும் அவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள், உலகத்தின் மீட்பு வருவதற்கும் அவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள். இது உலக பிரகாரமாய் அங்கே சொல்லப்படுகிறது. இதனுடைய இன்னொரு வேர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆதாமும் ஏவாளும் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். சபையும் ஊழியக்காரனுக்கு அடையாளமாக இருக்கிறார். அப்படி சபை ஒரு பாவத்தை பெற்றெடுத்து, பவுல் சொல்றாரு, கள்ள உபதேசத்துக்கு ஈக்குவலா சர்பத்தை கொண்டு வர்றார். சர்பத்தின் வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிஞ்சதுக்கு கள்ள உபதேசங்கிறார். அந்த உபதேசம் வந்து சபையை வஞ்சித்தது அப்படிங்கிறார். அப்படி வந்தபோது இந்த உலகம் முழுக்க தேவனுக்கு விரோதமான உபதேசங்கள் எல்லாம் பரம்புவதற்கு ஒரு காலத்தில் சபைகள், நியாயப்பிரமாணமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உள்ளவங்களாக இருக்கட்டும், காரணமாக இருந்தார்கள். இப்பொழுது இந்த சபையை இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்கு மீண்டும் சபை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஆத்துமாக்களை பெற்றெடுக்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஒரு ஸ்திரீயின் வழியாக பூமியில பாவிகள் பெருகிட்டாங்க. இப்போ இந்த பாவிகளை மீட்கணும், அவங்கள திருப்பி கொண்டு வரணும். கொண்டு வந்து அவர்களை பரிசுத்தவான்களை மாற்றி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதற்கு இன்னொரு ஸ்திரீ தேவைப்படுகிறது. அந்த ஸ்திரீ தான் சபை. அந்த சபையினுடைய பிள்ளை பேற்றினாலே, சபை பண்ணுகிற ஆத்தும ஆதாயத்தினாலே சபை ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சபையை கர்த்தர் உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக சபை உண்டாக்கப்பட்டது. இப்ப சபை செய்ய வேண்டியது என்ன? ஆத்தும ஆதாயத்தை செய்யணும். ஆத்தும ஆதாயத்தை சபை செய்ய செய்ய, நீங்கள் நான் செய்ய செய்ய, நாம் ரட்சிப்பின் பூரணத்துக்குள்ளே வருவோம். நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டுட்டீங்க, சபைக்கு வந்துட்டீங்க, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க, அவ்வளோதான். அப்படி இல்லை. உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட வேண்டி இருக்கிறது. நீங்கள் ரட்சிப்பினுடைய பாதைக்குள்ளே தான் இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டு முடிச்சாச்சு இல்லை, ரட்சிப்பு அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கிறது. ரட்சிப்பு பூரணப்பட வேண்டியிருக்கிறது. ரட்சிப்பு பூரணப்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது. பிள்ளை பேற்றை நீங்கள் செய்ய வேண்டும். இது பெண்களை குறித்து அல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் பொருந்தும். குழந்தையை பெற்றெடுக்கணும். எதை பெற்றெடுக்கணும்? ஆத்துமாக்களை பெற்றெடுக்கணும். அப்படி பெற்றெடுத்தால்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால், என் வழியா எத்தனை பேர் பாவம் செஞ்சுருப்பான்? நான் ஸ்கூல் படித்த காலத்தில் இருந்து எத்தனை பேரை நான் பாவத்துக்குள்ளே தள்ளியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் நம்மளால் மோசமான ஒரு குரூப் இருக்குது. நான் அடிக்கடி சொல்வேன், என்னை கர்த்தர் ரட்சித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னா அவனை காப்பாற்றணும். நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவனை நாசமாக்கிடுவேன். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டாரு. இவன் இருந்தால் நாட்டை நாசம் பண்ணிடுவான், இவனை கொல்லவும் முடியாது. சரி, ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்துருவோம், இது வந்து நல்லபடியாக மாறிடுச்சுன்னா அவனை காப்பாற்றிடலாம். அப்படித்தான் நம்மளை தான் கூப்பிட்டு வந்திருக்கிறார். அப்போ இப்போ நம்ம வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் நம்மளால் ஒரு பூமி நாசமாயிருக்கே, நம்மளால் ஒரு நிலம் பாழும் நிலமாய் மாறி இருக்கிறதே, ஏவாளால் ஒரு பூமி முழுக்க மாறிடுச்சே. அந்த ஸ்திரீயினுடைய படைப்பினால அந்த படைப்பை மீட்டெடுக்கணும்னா அந்த ஸ்திரீ இன்னொரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டி இருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்து. அதுக்கு பிராயச்சித்தம் சொல்லுவாங்க நம்ம ஊரில். பிராயச்சித்தம் செய்யணும். அதன் மூலமாக அவள் ரட்சிக்கப்பட்டு விட்டாள். ஸ்திரீயினுடைய சாபம் நீங்கப்பட்டு விட்டது. எவனாவது ஏவாள் தான் காரணம், எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா போடா, அதே பெண்ணை வச்சு தான் கர்த்தர் உலகத்தை மீட்டு எடுத்துட்டார், கதை முடிஞ்சு, அவ்வளோதான். சொல்ல முடியாது பாருங்க. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் ஆணையும் பெண்ணையும் சமமாக தான் வச்சிருக்கிறாரு. பரலோகத்திலும் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இந்த பாகுபாடு எப்போ வந்ததுன்னா இந்த பழம் சாப்பிட்ட போது வந்தது. அந்த பாகுபாடை கர்த்தர் எப்போ தூக்கிட்டாரு? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வழியாக அது மாறிவிட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லாரும் தான் இருந்தாங்க. சில காரியங்களுக்கு சிலரை தான் நியமிக்க முடியும் பாருங்க. அதனால தான் ஒருத்தர் என்ன கேட்டார், அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருக்காங்க, அதில் ஏன் ஒரு பெண் கூட இல்லை கேள்வி கேட்டாங்க. 12 பேரில் ஏன் ஒரு பெண் கூட இல்லை? சில விஷயங்களுக்கு சிலரை தான் நியமிக்க முடியும். இப்போ கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க.
ஆண்கள் தான் நியமிக்கணும்னு அங்கே பர்பஸ் கிடையாது. இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்தவர்களில் 12 பேரை செலக்ட் பண்ணி தான் அப்போஸ்தலராய் மாற்றினார்னு இருக்கு. அப்படி தானே இருக்குது. அப்போ வந்தவர்கள் 5000 பேர் வந்திருந்தாலும் மிச்சம் எவனோ 4988 பேர் நாட் எலிஜிபிள். அங்கே யார் எலிஜிபிள்னு பரலோகம் நியமித்து வச்சிருக்குது. அதாவது அவங்கவுங்க தான் செய்ய முடியும். சில காரியங்களே ஃபிசிக்கலாகவும் இருக்குது, மென்டலியாகவும் இருக்குது, எல்லாமும் இருக்குது. பரலோகம் பார்த்து தான் அப்பாயின்ட் பண்ணோம். நம்ம உடனே இங்கே பாருங்கள், ஃபெமினிசம், ஆண்கள் ஆணாதிக்கம், பெண்ணாதிக்கம், இதில் இந்த அது சபைக்குள்ளே கிடையவே கிடையாது, நமக்குள்ளே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறார். அப்படி யாருக்குள்ளே அது இருந்தால் அவர்கள் இன்னும் மாறாமல் இருக்கிறார் அர்த்தம் ஒழிய வேதம் நமக்கு மாற்றிருச்சு. பிள்ளை பேற்றினாலே ஸ்திரீயானவள் என்ன பண்ணி விட்டாள்? ரட்சிக்கப்பட்டாள். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? இப்போ நாம் மாறி இருக்கிறோமா? நாம் அந்த பிள்ளை பேற்றுக்குள்ளே வந்திருக்கிறோமா? சபை இப்போ என்ன ஆயிடுச்சு? அப்பா கர்த்தர் என்ன ரட்சித்துட்டார், அவ்வளோதானா? முடிஞ்சிருச்சா? இல்லை, இனிமேட்டு தான் நீ பிள்ளை பேற்றுக்குள்ளேயே வரணும். என்னை மீட்கிறதுக்கு ஒருத்தர், ரட்சிப்புகள் நடத்துறதுக்கு ஒருத்தர் பிள்ளை பெற்று அவங்க கர்ப்ப வேதனைப்பட்டாங்க. அதான் பவுல் சொல்கிறாரு, உங்களை பெற்றெடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்போ அவர் என்ன பெண்ணா? அதோட அர்த்தம் என்ன? ஸ்பிரிச்சுவலி நான் உங்களை பெற்றெடுக்கிறேன். அந்த பெற்றெடுக்கும் போது எப்படி ஒரு ஸ்திரீக்கு சரீர அளவில் ஒரு கர்ப்ப வேதனை இருக்கிறதோ அதே கர்ப்ப வேதனை ஆவிக்குரிய விதத்தில் எனக்கு இருக்குது. ஒருத்தனை நியமித்து சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, யார் வேணா இருப்பான். ஆனால் அவன் ரட்சிக்கப்படுறதுக்குள்ள அதுக்கு 3 வருஷம் இருக்கும், 4 வருஷம் இருக்கும் டைம். அந்த 3 வருஷமும் 4 வருஷமும் கர்ப்ப வேதனை தான். நம்ம ஜோமான அவன் மோசமாக போயிட்டு இருப்பான். நம்ம பார்த்ததை விட மோசமாக போவான். நமக்கு என்ன தோணும்? நம்ம இப்படி ஜோம் பண்ணுறோம், பிசாசவன் அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, அதுதான் கர்ப்ப வேதனை. உண்மையான பாரம் இருக்குமானால் உனக்கு அந்த ஃபிசிக்கலி அவங்களுக்கு வரக்கூடிய பாரம் ஸ்பிரிச்சுவலி வரணும். ஒரு நாள் அவன் ரட்சிக்கப்படுவான் பாருங்க, அவன் ஆண்டவருக்குள்ள வருவான்ல, அதுதான் எனக்கும் ரட்சிப்பு. என்னால் நான் சிலரை பாவத்தில் தள்ளி இருக்கிறேன், கர்த்தர் இப்பொழுது என் மூலமாக ஒரு சிலரை பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். என்னால் ஒருத்தன் நரகத்துக்கு போயிருக்கிறான், இப்பொழுது கர்த்தர் என் மூலமாக ஒரு சிலரை பரலோகத்துக்கு கொண்டு வருகிறார். ஸ்லாக்கியம் இல்லாத சபிக்கப்பட்டிருந்த என்னை கொண்டு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ வெறும் உங்கள் ரட்சிப்போடு கூட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிவடைகிறது இல்லை. பிள்ளை பேர் இருந்தால்தான், ஆத்ம ஆதாயம்னு ஒன்று நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ சபை இன்னைக்கு அந்த அளவில் இருக்கிறதா? 3 விதமான சபைகளை தான் பார்க்க போகிறோம். இந்த பிள்ளை பேற்றுக்கு அந்த சபைகள் என்ன செய்கிறது? இப்போ வாசிக்கிறோம் நாம ஏசாயா 54:1. திருப்பி வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 54:1 வாசிங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும், நல்லா கவனிங்க, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளையை பார்க்கிலும். அந்த வாழ்க்கைப்பட்டவள் யாரு? வாழ்க்கைப்பட்டவள் யாரு? வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளையை பார்க்கிலும். எரேமியா 2:2 வாசிங்க பார்ப்போம். எரேமியா 2:2. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரை பத்தி சொல்றாரு? இஸ்ரவேலை பத்தி சொல்றாரு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அப்படின்னா வனாந்தரத்தில் பின்பற்றி வந்ததான இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசர்கள் வனாந்தரத்தை தான் ஆரம்பிச்சாங்க கர்த்தருக்கு 40 வருஷம். அதுக்கப்புறம் தான் கானானுக்குள்ள வந்தாங்க. அந்த வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த இளவயது பக்தி, அவன் கர்த்தருக்கு எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கான் வனாந்தரத்தில், அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போது நீ வாழ்க்கைப்பட்ட போது ஏன் உனக்கு இருந்த தேசத்தையும் அப்படின்னு. அப்போது இஸ்ரவேலுக்குரிய பிள்ளையை பார்க்கலாம். ஏசாயா 54:1 வந்துருங்க. அப்போ இஸ்ரவேலுக்குரிய பிள்ளையை பார்க்கலாம், வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னா, இஸ்ரவேலுடைய மூலமாக இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கர்த்தர் ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு? அதை இஸ்ரவேலுக்கு கொடுத்து இஸ்ரவேல் மூலமாக அந்த நியாயப்பிரமாணத்தின் வழியாக உலகத்தை மீட்க வேண்டும். அதான் கர்த்தருடைய திட்டம். இஸ்ரவேலை மீட்பதற்கு நியாயப்பிரமாணம் இல்லை, அவங்களுக்கு பேரே ராஜரீக ஆசாரிய கூட்டம். இந்த 12 கோத்திரமும் இந்த நியாயப்பிரமாணத்தை உலகம் எங்கும் ஸ்தாபிக்கணும். ஸ்தாபிக்கப்படும் போது உலகம் நியாயப்பிரமாணம் நிறையும் போது பாவம் இல்லாமல் இருக்கும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். அவர்கள் மூலமாக ஆதாயம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களை பார்க்கிலும் வாசிங்க, அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநாத ஸ்திரீகள்னா அதாவது நம்ம இந்த வரைமுறைக்கு உட்படாமல் வெளியே இருக்கிறவங்க அநாத ஸ்திரீகள். அதாவது இந்த வம்ச வரலாறு இல்லாமல் எதுவுமே இல்லை, உங்களை என்னையும் குறிக்குது. அது நாம தான் வம்ச வரலாறு புறஜாதியார். இஸ்ரவேலுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் புறஜாதியருடைய பிள்ளைகள் தான் அதிகம்.
கர்த்தருக்கு இஸ்ரவேல் மூலமாக வந்த ஜனங்களை பார்க்கிலும் உங்கள் மூலமாக என் மூலமாக கர்த்தருக்கு பெற்றெடுக்க போற பிள்ளைகள் தான் அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் டிஃபால்ட்டாவே சுவிசேஷம் சொல்றதை ஆண்டவர் போட்டு வச்சிருக்கிறார். நம்ம தான் பிள்ளை நிறைய பெற்றெடுக்கணும், நம்ம தான் அதை செய்யணும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னாலே சுவிசேஷம் சொல்லணுங்கிறது உங்க மேல் விழுந்த கடமை. அது அதோட கூட ஒரு பேக்கேஜ். இன்னைக்கு பாஷையில் சொல்லணும்னா உங்க ரட்சிப்பும் காஸ்பலும் பேக்கேஜ். நீங்க காஸ்பல் சொல்லாம வெறும் ரட்சிக்கப்பட்ட சுவிசேஷியா அல்லது சுவிசேஷகனா இல்லாம நீங்க வெறும் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவா சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு திரும்பி போனீங்கன்னா நீங்கள் தான் மலட்டுத்தன்மை உள்ளவர்கள் அர்த்தம். இதுதான் மலட்டுத்தன்மை. உங்க சரீரத்தில் நீங்கள் பிள்ளையை பெற்றால் கூட ஸ்பிரிச்சுவலி மலட்டுத்தன்மை உண்டு. உலக பிரகாரமான பிள்ளையை பெற்றெடுக்கிறதுனாலே உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை விட ஆவிக்குரிய பிள்ளையை பெற்றெடுக்கிறது தான் ஆசீர்வாதம் ஜாஸ்தி. சொல்லுங்க, புரியுதா? உலக பிரகாரமான பிள்ளை பிறந்து அது ரட்சிக்கப்பட வேண்டும், அதெல்லாம் நம்ம விரும்புகிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளையை பெற்றெடுத்தீங்கன்னா அது பரலோகத்தில் நிற்கும். அது உங்களுக்கு என்னவா இருக்கும்? கிரீடமாக இருக்கும். அப்போ சுவிசேஷம் சொல்லாமல் அல்லது ஆத்மாதாயம் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியுமே மலட்டுத்தன்மை கொண்ட சபை. எங்களுக்கெல்லாம் யாருமே, இப்பவும் சொல்கிறேன், நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது 18 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சுவிசேஷம் சொன்னார் ஒருத்தர். எங்கள் சபையில் அவரை யாரும் உட்காந்து ட்ரெயின் பண்ணலை. நீங்கள் எல்லாம் சுவிசேஷம்லாம் மாற வேண்டும் இல்லை. உங்களுக்கு ஒரு அந்த உணர்வு இருக்குமான்னு தெரியாது. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று வரும். 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்வார், உங்களுடைய ரட்சண்ய சந்தோஷம். அது ஒன்று வரும். அந்த சந்தோஷத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது உங்களுக்குள்ள அதை வச்சுக்கவே முடியாது. அது ஒரு விதமான சந்தோஷம். யாருக்கிட்டையாவது சொன்னால் மட்டும்தான் அது அடங்கும். ஒரு நல்ல விஷயத்தை கேட்ட உடனே, ஒரு வசனத்தை கேட்ட உடனே, ஒரு காஸ்பல் கேட்ட உடனே இதை உடனே யாருக்காவது சொல்லணும்னு தோணுதில்லை. அப்படி தோணும், ஒரு சிலருக்கு தோணும். இப்போ திடீர்னு ஒரு ஆஃபர் ஒன்று போடுறான், சாமுத்திரிக்கா பட்டு எப்பொழுதும் கிடைக்காத விலையில், அது பாதி விலையில் 2500 ரூபாய் அப்படின்னு ஒன்று. உங்களுக்கு யாரோ என்னைக்கோ நான் ஒரு சாமுத்திரிக்கா பட்டு வாங்கணும்னு சொன்னது ஞாபகத்தில் இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்டோ தங்கச்சியோ அக்காவோ உடனே ஒரு ஃபோன் ஒன்று போடுறீங்கல்ல, நீ ஒன்று கேட்ட தெரியுமா, அது ஒன்று வந்திருக்கு, ரொம்ப சீப்பாக போட்டிருக்கான். இது நான் சொல்கிறது ஒரு பட்டு புடவைக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு செல்ஃபோனாக இருக்கும், பைக்காக இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஒரு விஷயத்தை, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அதை பார்த்தவுடன் இதை எனக்கு அவங்களுக்கு சொல்லணும், இவங்களுக்கு நம்ம சொல்லணும், ஒரு உணர்வு வருது இல்லை. இது உங்கள் ஆத்மாக்குள்ளே இருக்கிற டிஃபால்ட்டான உணர்வு. இது கர்த்தரே ஆத்மாக்குள்ளே வச்சிருக்கிறதான ஒரு உணர்வு. நாக்கில் டேஸ்ட் இருக்கிற மாதிரி. அது நாக்கில் என்னங்க டேஸ்ட் இருக்குது, அது சுரப்பிக்கிற டிஃபால்ட்டாக நாக்கில் என்ன இருக்குது? டேஸ்ட் இருக்குது. டேஸ்ட் இல்லாவிட்டால் அந்த நாக்குக்கு பேர் என்ன? செத்து போன நாக்கு இல்லையா? ஆனால் டிஃபால்ட்டாக கர்த்தர் நாக்குக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? ஒரு டேஸ்ட். அதே மாதிரி உங்கள் ஆத்மாக்குள்ள டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருக்கிறாரு. எந்த நல்ல விஷயத்தையும் யாருக்கிட்டையாவது சொல்லணும். அது உலக பிரகாரமாயும் நீங்கள் மார்க்கெட்டிங்காரனை கேட்டிங்கன்னா எது பெஸ்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னா 1 to 1 சொல்லுவோம். இவ்வளோ செலவு பண்ணி டிவியில் ஆடு போடுறான், விளம்பரம் போடுறான், எல்லாம் போடுறான்ல. ஆனால் மார்க்கெட்டிங்கில் எது நல்ல மார்க்கெட்டிங் கேளுங்க. காசே கொடுக்காம, யாருமே சொல்லாமல், உந்துதல் சக்தி இல்லாமல் உன்னை பார்த்த உடனே ஒருத்தன் வெளியே வந்தோன்னு சொல்கிறான்ல, சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க, அருமையாக, இதுதான் பெஸ்ட் மார்க்கெட்டிங். அதை அந்த மார்க்கெட்டிங்குரிய அந்த ஆத்மாக்குள்ள அந்த சுபாவத்தை வைத்தது யாருன்னா கர்த்தர். அந்த சுபாவம். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் அந்த சுபாவம் இருக்கணும். இருக்காவிட்டால் எப்படி டேஸ்ட் இல்லாத நாக்குக்கு பேர் என்னது? செத்து போன நாக்கோ. இந்த ஆத்மா இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை, உயிரடையில இல்லை. இப்போ அந்த உயிருக்குள்ள சுவாசம் தான் வந்திருக்குது. அது இனிமேட்டு இன்னொருத்தனை ரட்சிப்புக்குள்ள நடத்தும் போது தான் பிள்ளை பெற்றினாலே அது ரட்சிக்கப்படும். அப்போ இன்னைக்கு சபை ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது? கடைசி காலத்தில் நான் இந்த வசனத்தை தியானிச்சிட்டே இருக்கும்போது 3 விதமான சபைகள், மலட்டுத்தன்மை கொண்ட சபைகள். அந்த சபைகளுடைய பிள்ளை பேர் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. முதலாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவளுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ? ஆபிரகாம் பேரு விசுவாசத்தின் தகப்பன் தானே. ஆபிரகாமுக்கு பேர் விசுவாச தகப்பன் தானே. இப்போ ஆபிரகாம் தான் இந்த கேள்வி கேட்குறாரு. 15ஆம் அதிகாரத்தில் அதே ஆபிரகாம் தான் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. 17ஆம் அதிகாரத்தில் அதே ஆபிரகாம் தான் பிள்ளை பிறக்கணும்னு சிரிக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு?
சாராளுக்கு பிள்ளை பிறக்கணும், அவர் என்ன பண்ணுறாரு? சிரிக்கிறாரு. 15ஆம் அதிகாரத்தில் நம்புறாரு. ரெண்டுத்துக்கு நடுவில் 13 வருஷம் கேப்பு. 75-83 வயசில் அவருக்கு இஸ்மவேல் பிறக்கிறான். இவர் 15ஆவது அதிகாரத்தில் கானானுக்குள்ளே வந்துட்டார். இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகிப்போச்சு. ஆன உடனே அவருடைய விசுவாசம் இனுக்கு மேலே பிறக்காது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்படித்தான் சில சபைகள் இருக்கிறது. வரும்போது விசுவாசத்தோடு தான் ஊழியத்தை தொடங்கினார்கள். நிறைய சபை வரும்போது அப்படி ஆகும், இப்படி ஆகும், வந்தோடனே அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கியே தீர்வோம். மினிஸ்ட்ரிக்கு வரவங்க நிறைய பேர் அப்படி தான், ஓப்பனிங்கில் அதை செய்வோம் இதை செய்வோம். 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்குள்ளே ஒரு ஃபெட்டப், அவங்களுக்கே அதெல்லாம் அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. சிலர் சொல்லுவாங்க, சிலர் போகும்போது, இந்த ஏரியாலாம் ஆத்தும ஆதாயம் நடக்காது, இங்கெல்லாம் ஊழியம் பண்ணவே முடியாது. நெகட்டிவ் கன்ஃபெஷன் முடியவே முடியாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் சான்ஸே இல்லை. நான் உலக பிரகாரமாக சொல்கிறேன், உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதையே நான் சொல்கிறேன். சிலர் சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு மேலே பிறக்கவே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னா பிள்ளை பிறக்காதுன்னு? டாக்டர் சொல்லிட்டாரு. டாக்டர் ஜீவன் வந்த பிறகு அதை வெளியே எடுக்கிறவர், ஜீவன் கொடுக்கிறவர் இல்லை. டாக்டர் யாரு? குழந்தை ஒன்று உருவானா அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு தான் டாக்டர். அவர் காடு கிடையாது. உங்களுக்கு தெரியுதா? நீங்க ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி பார்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு போய் டெலிவரி பண்ணி பக்காவா ஒரு இடத்துல சேர்க்கிற வேலை கொரியருடைய வேலை. அந்த பார்சலுக்குள்ள இருக்கிற பொருளுக்கும் கொரியர்காரனுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இல்ல, உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய வெளியே எடுத்து பத்திரமா கொடுக்குறவர் மட்டும்தான் டாக்டர். அவர் யார் சொல்றது உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு? இல்லைங்க, உங்களுடைய கரு முட்டை ரொம்ப வீக்காக இருக்குது, அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப இது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, நீங்கள் வேணால் அடாப்ட் பண்ணிக்கோங்க. அடாப்ஷனாக தப்பாக சொல்லலை, அடாப்ட் பண்ணுறவங்க அவங்க இஷ்டம், அது பண்ணட்டும், அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு பிறக்காதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் பிறக்காதுன்னு சொல்லக்கூடாது? எப்பொழுதும் ஜீவனை உண்டாக்குறவர் ஒருத்தர் எனக்குள்ளே இருக்கிறார். அவரால் செத்து போன என் கர்ப்பத்தை உயிரோடு கூட கொண்டு வர முடியும். செத்து போன மனுஷனை உயிரோடு கூட எழுப்ப முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நெகட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போட்டோம். உங்க வாயில நெகட்டிவ் கன்ஃபெஷன் வரவே கூடாது. என்னுடைய சபை கடைசி வரைக்கும் பிள்ளை பெற்றெடுக்கிற சபையாகத்தான் இருக்கும். கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த ஊழியம் எந்த இடத்துலையும் ஜீவன் போன ஊழியமா இருக்காது. இதுக்கு மேல இந்த ஊழியத்தில் ஆத்தும ஆதாயம் இருக்காது, அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. இந்த ஊழியம் சாகர வரைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஊழியமா இருக்கணும். அதுக்கு ஒரு அடையாளம் என்ன? அந்த ஊழியத்தின் வழியாக ஆத்தும ஆதாயம் நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கும் பாருங்க, பவுலுடைய ஊழியம் ஜீவனுள்ள ஊழியம். 2000 வருஷமா வசனம் இன்னும் என்ன செய்யுது? அவர் எழுதின நிருபங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் பெற்றெடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆள் ஒரு நாள் கர்ப்ப வேதனை பற்றி எழுதிட்டு போயிட்டான். ஆனா அதுல இருந்து பிள்ளைகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? தாத்தா பாட்டி ஆயிட்டான், கொள்ளு தாத்தா ஆயிட்டான், பேர பிள்ளைகள் பிறந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கும் அப்பான்னு பேர் வச்சிருக்குது, பவுல் பேரை வைக்கிது. இன்னைக்கும் பவுல தாத்தாவை சொல்றோம். எப்படி சொல்றோம்? பவுலின் மூலமாக. அந்த வசனம் தாங்க என்ன ஆண்டவருக்குள்ள நடத்துச்சு, அந்த வசனம் என்ன நிக்க பண்ணுச்சு, அந்த வசனம் என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்டுச்சு. அவன் பிள்ளைய பெத்துக்கிட்டே இருக்கான் பாருங்க, இனி அவன் ஒண்ணுமே செய்வானா. சில நேரத்தில் சில மைக்ரோசாஃப்ட் வந்த புதுசுல சொல்லுவாங்க பில்கேட்ஸை பத்தி, அவர் ஒரு தடவை அதை மார்க்கெட்டிங் பண்ணி விட்டுட்டாரு. இதுக்கப்புறம் அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒவ்வொரு செகண்டுக்கு அவருக்கு என்ன வந்துகிட்டே இருக்குமா? காசு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலே அவர் மார்க்கெட்டிங்கே பண்ண வேண்டாங்க, அவர் சும்மா உட்காந்தா போதும், அவருக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். சில பிஸ்னஸ்ல சொல்லுவாங்க அதெல்லாம் சாத்தியமா என்னன்னு தெரியாது, ஆனால் பவுலுக்கு சாத்தியம். அவன் போய் இளைப்பாற ஸ்தலத்தில் 2000 வருஷமா உட்காந்துட்டான். பேதுருவுக்கு சாத்தியம், யோவானுக்கு சாத்தியம், போய் உட்காந்துட்டாங்க. இன்னும் பிள்ளை பேர் நடந்து கொண்டே இருக்குது, பெத்துக்கிட்டே இருக்குது, இன்னும் உலகத்தில் ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அப்படி ஒருத்தனா தான் நீ நானும் மாறணும். அப்படி ஒரு ஊழியம் தான் உன்னுடைய ஊழியம், என்னுடைய ஊழியமா இருக்கணும். நான் செத்தாலும் என் ஊழியம் நடக்கணும், அதன் மூலமா பிள்ளை பேர் நடந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, என்னைக்கோ ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம தாத்தா ஒருத்தரை பெற்றாரு, அவர் மூலமா ஒருத்தர், இன்னைக்கு நம்மளும் இருக்கிறோம்ல. நமக்கு அந்த ஜீனியாலஜி தெரியாது, அவ்வளவுதான். இஸ்ரவேலர்கள் மாதிரி தெரிஞ்சா யோசித்து பாருங்க, நாங்களாம் 2000 வருஷமா இருக்கிறோம், தமிழர்கள் 4000 வருஷமா. எப்படி சொல்றோம்? அன்னிலிருந்து பிள்ளை பேர் நடந்துகிட்டே இருக்குது. அதுதான் ஆவிக்குரிய பிள்ளை பேரும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளும் நீ நகைக்க கூடாது, ஒரு நாளும் நெகட்டிவ் கன்ஃபெஷன் வரக்கூடாது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, ஓவர், ஃபினிஷு, இதுக்கு மேலே இல்லை, இதுக்கு மேலே இந்த இடத்துல ஊழியமே பண்ண முடியாதுங்க, இந்த இடத்துல ஒன்றும் நடக்க. நான் சொல்கிறேன், அந்த இடம் மயானமாக இருக்கட்டும், கர்த்தர் கொண்டு போய் உன்னை உட்கார வச்சிருக்கிறது வெறும் கல்லறையாக இருக்கட்டும்,
அங்கே இருக்கிற உலர்ந்த எலும்புகளை எழுப்பி உனக்கு ஆத்துமாக்களை உட்கார வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதான் நிஜம். எங்கேயோ வனாந்தரத்தில் ஒருத்தரும் இல்லாமல் வெறும் காட்டு மிருகங்கள் சஞ்சரிக்கிற இடத்துல மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குதுன்னா மொத்த ஊரையுமே அவனுக்கு நேராக கர்த்தர் திருப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருப்பாருன்னா ஊருக்குள்ள உட்காந்து ஊழியம் பண்ற உனக்கு என்ன கஷ்டம்? கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வந்து கொள்ளை பொருளாய் உன் பாதத்திலே போடுவார். ஆனால் உனக்கு நெகட்டிவ் கன்ஃபெஷன் இருக்கக்கூடாது. முதல்ல உங்க இருதயத்தில் அவிசுவாசம் இருக்கக்கூடாது. நடக்காது. நான் உலக பிரகாரமாக சொல்றேன். எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. பிள்ளை பிறக்காது, உனக்கு கல்யாணமே ஆகாது, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி இப்படியே தான் போகணும். உனக்கு நியமித்ததை செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் தூங்க மாட்டார். நீங்க கூட ஒரு கவலையில தூங்கிடுவீங்க. கவலையின் உச்சம் தூக்கம் இல்ல. கவலையின் உச்சம் என்னது? தூக்கம். எலியா சூரிய செடிக்கில் என்ன பண்ணிட்டாரு? தூங்கிட்டார். ஏன்னா கவலையின் உச்சம் அவருக்கு. பேதுரு ஜெயிலுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? தூங்கிட்டார். கவலையின் உச்சம். கவலையின் உச்சம் தூக்கம். நீங்க கூட கவலையில் அழுது 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 நம்ம தலகாணியில் படுத்து அழுது இதுக்கு மேலே ஒன்று முடியாது பெலன் போய் தூங்கி இருப்பீங்க. ஆனால் உன் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து தூங்காம இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உனக்கு சொன்ன வார்த்தை விதையாய் மாறி உயிர் பெற்று விருட்சமாய் மாறி கனி கொடுக்கிற வரைக்கும் அந்த தேவன் ஒரு நாளும் தூங்க மாட்டார். தைரியமா இருங்க. எவன் என்ன நெகட்டிவ் கன்வர்ஷன் பண்ணட்டும், சொல்லட்டும். இல்லை இதுக்கு மேலே அவ்வளோதான் சொல்லட்டும். உனக்கு மட்டும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரா? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவு அவர் கைவிட மாட்டார். கர்ப்பம் செத்தாலும் சரி, ஆளே செத்தாலும் சரி, உயிரோடு கூட மீண்டும் கொண்டாந்துருவார். அந்த தேவன் நம்முடைய தேவன். ஆனால் நமக்கு மட்டும் சொல்லக்கூடாது, அவ்வளோதான் என் ஊழியம் முடிஞ்சிருச்சு, என் குடும்ப வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அந்த வார்த்தை வாயிலிருந்து வரவே கூடாது. ரெண்டாவது ஒரு சபை இருக்குது, வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 30:1-2. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும். இது ரெண்டாவது இன்னொரு சபை இருக்குது. இதுக்கு பிள்ளை பேர் ஆசை இருக்குது, ஆத்துமாதாயம் ஆசை இருக்குது. ஆனால் என்ன ஆசை? எனக்கு பிள்ளை வேணுங்கிற ஆசை இல்லை. எங்கள் அக்காவுக்கு பிறந்துருச்சு, எனக்கும் வேணும். அவங்க அக்காவுக்கு இல்லைன்னா நமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல. நம்ம ஊரில் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணாவது போயிடணும். இப்படி ஒரு குரூப் இருக்கு, இப்படி ஒரு குரூப் இருக்கு, இப்படி ஊழியம் பண்ணுற குரூப்பும் இருக்கு. கர்த்தரை அவனை கூப்பிட்டு ஏதோ 1-2 ஆத்மாவை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவன் ஊழியத்தை கர்த்தரை ஏதோ ஆசீர்வதிக்கிறார். எதனாலன்றது அவனுக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். தாவீது வர வர பலத்தான். எதனாலங்கிறது யாருக்கு தான் தெரியும்? தாவீதுக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியும். இப்படி ஒரு குரூப் இருக்கு. ஊழியத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அவனுக்கு கர்த்தர் மேலே கோவம் வர மாட்டேங்குது. இப்போ ஆசீர்வதிச்சது அவர் தானே, அவர் மேலே கோவம் வர மாட்டேங்குது. இப்போ யார் மேலே கோவம் வருது? பாஸ்டர்கார மேலேயோ ஊழியக்காரன் மேலேயோ, இல்லை இன்னும் சக விசுவாசி அப்படி எடுத்துக்கோங்க. சக விசுவாசி வளர்ந்தாலும் கோவம், பொறாமை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொறாமையினாலே நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய சபை ஏன் மலட்டுத்தன்மையாக இருக்குது தெரியுமா? அடுத்தவனோட கம்பாரிசன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய சபை கொடுத்துருக்கிறாரு, ஏன்னா உங்கள் சபையில் 400 பேர் 500 பேர் உட்கார வேண்டியிருக்கு, அந்த நீளத்துக்கு சபை வேணும். இதை ஒருத்தன் பார்த்துட்டு அவரு இப்போ வந்தவர் 500 பேர் உட்காரத்துக்கு பெரிய சர்ச் வாங்கிட்டாரு, நான் 25 வருஷமா இருக்கேன். நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்கும்? 100 பேர் இருக்கும். அப்போ நமக்கு 100 பேர் உட்காரத்துக்கு இடம் போதுமா போதாதா? நமக்கு 150 ஆக போதுன்னா கர்த்தர் கொடுக்க போறாரு. பொறாமப்படக்கூடாது. போதும் என்ற மனதன் கூடிய தெய்வ பக்தியை. இப்போ ராகேல் வந்து யாக்கோபுக்கு எனக்கு குழந்தை கொடுங்கன்னு கேட்டால் பரவாயில்ல, எங்கள் அக்காவுக்கு இருக்கு எனக்கு கொடு. சில பிள்ளைங்கள்லாம் அப்பா கிட்ட கேட்கும்போது சொல்லும், அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தீங்கல்ல. அப்போ அப்பா சொல்லுவார், உனக்கு வேணுன்றதை கேளு, அவனுக்கு வேணுன்றதை அவன் கேட்டால் வாங்கி கொடுத்தாச்சு, உனக்கு வேணுன்றதை கேளு, அவனுக்கு வாங்கி கொடுத்தா நீ கேட்காத. நிறைய சபை அப்படிதான் இருக்கு, பொறாமையில் வளரணும்னு நினைக்குது. அந்த சபைகள் பாருங்க வளரவே வளராது, லிமிட் அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவையோ ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அது ஊழியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் வாழ்க்கையாக இருக்கட்டும், வாட் எவர் யூ நீட், ஹெவன் வில் நோ வெரி வெல். பரலோகத்துக்கு நல்லாவே தெரியும். ஏற்ற காலத்தில் அதை உங்களுக்கு பரலோகம் கொடுக்கும். பொறாமப்பட்டுட்டீங்க, கதை முடிஞ்சு. சவுல் தாவீதின் மேல் பட்ட பொறாமை ராஜ்யபாரமே போயிடுச்சு பாருங்க. ராஜ்யபாரமே முடிஞ்சிருச்சு. எப்போவுமே ஒரு வசனம் இருக்குன்னு, இடதுபுறமும் வலதுபுறமும் சாயம். அப்படின்னு அர்த்தம்னா இந்த பக்கமும் பார்க்கக்கூடாது,
அந்த பக்கம் பார்க்கக்கூடாது. இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்க்கக்கூடாது, ஐயோ இந்த மோவாப் தேசம் நல்லா இருக்குது அப்படின்னா கானானுக்கு போகிற ஆசை போயிடும். புரியுதா? போயிட்டே இருக்கும்போது மோவாப் நல்லா இருக்குதுன்னா கானானுக்கு போகிற ஆசை போயிடும். இந்த பக்கம் திரும்பி எகிப்து சூப்பராக இருக்கேன்னா கானானுக்கு போகிற ஆசை போயிடும். இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்க்கவே கூடாது. அதே மாதிரி தான் உனக்கு கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் ஓடிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருக்கவன் எவ்வளோ வேகமாக ஓடினா நமக்கு என்ன, பக்கத்தில் இருக்கவன் என்ன வாங்கினா நமக்கு என்ன, அவன் சபையில் எவ்வளோ ஆத்துமாக்கள் கொடுத்தா கர்த்தர் நமக்கு என்ன. அவன் சபையில் பாருங்கள் இவ்வளோ ஆத்துமா, ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குங்க. என் ஹைட்டுக்கு இவ்வளோ தான் வெயிட் இருக்கணும், அவ்வளோதானே. நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுங்க, என்ன வேணால் பண்ணிங்க, உன் ஹைட்டுக்கு அந்த வெயிட் இருந்தால் நல்லது. அவன் எவ்வளோங்க, நீங்கள் 85 கிலோ, 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிட்றோம், நீங்கள் மட்டும் 85 கிலோ வரும். அவன் ஹைட்டுக்கு 85 கிலோ ஓகே, நம்ம ஹைட்டுக்கு 65 தான் ஓகே. அவன் ஹைட்டுக்கு 85 மாதிரி நீயும் 85 ஆனினா இடதுபுறம் வலதுபுறம் முன்னும் பின்னும் பலுகி பெருகி நீ வேற மாதிரி இருப்ப. இப்போ நமக்கு அது செட் ஆகும். இப்போ டாக்டர் அடுத்து என்ன சொல்லுவார், வெயிட்டை குறைங்க. இப்படித்தான் ஊழியமும் போகுது, நிறைய பேருடைய வாழ்க்கையும் போகுது. எக்ஸஸ் வெயிட்டு, எக்ஸஸில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் பின்னாடி. உங்களுக்கு சொல்கிறேன், எதை பார்த்தும் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் பொறாமப்படாதீங்க, எதை நினச்சி யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன நியமித்தாரோ அது உங்கள் கரத்தில் வந்து சேரும். ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது உங்கள் தேவை என்னவோ அதை தான் கேட்கணும். அவனுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்காதீங்க. ஒன்று வாயில் சொல்கிறதில்ல, உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம எஜமானோ நம்ம ராஜாவோ இருக்காரு, அவர் உள்ளேருந்து வெளியே பார்க்குறவர். நீங்கள் உள்ளே உண்மையாக இருந்தால் வெளியே கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பலிக்கு பெருகுவோம். கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களும் இப்பவும் சொல்கிறேன், நம்ம தேவனை மாதிரி ஆசீர்வதிக்கிறதுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் பார்த்து தான் ஆசீர்வதிப்பார், எலிஜிபிலிட்டி இருக்கணும். கடைசியாய் இன்னொரு சபை இருக்கிறது, வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். 25-20 வாசிங்க. ஈசாக்குக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதன் அராம் என்னும் சீரியா தேசத்தான் ஆகிய பெத்துவேலுக்கு குமார்த்தியும் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சகோதரியுமானாள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். ரெபேக்காளா செஞ்சா ஈசாக்கா? வசனத்தில் அப்படியா இருக்குது? ஈசாக்குனா இருக்கு, நல்லா படிங்க. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக. அப்ப ஜோம் பண்ணது ரெபேக்கா இல்லை, ஜோம் பண்ணது ஈசாக்கு. அங்கே தான் விஷயமே இருக்குது. இப்போ ஈசாக்கை யோசித்து பாருங்க, ஏன் அவன் ஜோம் பண்ணாங்கிறதுக்கு முன்னாடி விஷயம் இருக்குது. இப்போ ஈசாக்கு அப்பா செய்யாததை செய்கிறான். அம்மாவுக்கு 25 வருஷமாக பிள்ளை இல்லை, 75லேருந்து 100 வரைக்கும் என்ன இல்லை, பிள்ளை. ஏன்னா நம்ம கணக்கு 75 தான் இருக்குது. ஆபிரகாம் அப்பயே கல்யாணம் ஆயிடுச்சு 2 பேருக்கும், ஆனால் வசனம் 75 தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷமாக அவங்களுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. ஈசாக்கு பார்க்குறான், நம்ம அம்மாவுக்குள்ள அதே பிரச்சனை தான் யாருக்கும் இருக்குது, மனைவிக்கும் இருக்குது. இப்போ மனைவியை போய் என்ன செய்யக்கூடாது, எங்கள் அம்மா மாதிரியே நீயும் கர்ப்பம் செத்து போன பிறகு தான் குழந்தை பிறக்கும், அதெல்லாம் கவலைப்படாத, அவள் தான் முடிஞ்சு போச்சு, உனக்கு 90 ஆகட்டும், அப்போ தான் கர்த்தர் கொடுப்பாருன்னு முன்னாடி அனுபவத்தை பேசலை பாருங்க. அவன் பேசலை தானே. இப்போ நம்மளாம் எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லைன்னொன்னே அவங்க அப்பனுக்கும் அப்படித்தாங்க. ஒரு குழந்தை இல்லைன்னொன்னே அவங்க அப்பன் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா, சாபம் பிடிச்சி ஆட்டுது. சொல்லித்தானே இருக்கிறோம், பரம்பரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல. சில பெண் பிள்ளைகள்லாம் படுற அவஸ்தையை பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். உருவான நாள்லேருந்து பெற்றெடுக்கிற வரைக்கும் அது ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை என்ன செய்யணும், அந்த பிள்ளையோடு அனுபவிக்கணும், அந்த பிள்ளை அது சந்தோஷமாக அனுபவிக்கணும். ஏற்கனவே அயன் டேப்லெட்டு அந்த டேப்லெட்னு கொடுத்து ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த ஐவி மெத்தட் கொண்டாந்து அதை பண்ணி ஒரு நாளைக்கு 2 ஊசி போட்டு 60 நாள் ஊசி, 40 நாள் ஊசி. தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு குறை இருக்குதா, ஜெபம் பண்ணுங்க. எந்த குறைவையும் நிறைவாய் மாற்றுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அதுவும் பிள்ளை பேரு ஜீவன் என்பது கர்த்தர் கொடுக்கிறது, அதை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்கள் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அதை தடுக்க ஒருத்தரான முடியாது. செத்து போன கர்ப்பத்தை கூட அவர் உருவாக்குவார். போட்டு அந்த பிள்ளையை கொடுமைப்படுத்தாது, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேர், சிலர் சபை வளர்ந்துருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு, பொறாமப்படுறான். ஏன் அந்த சபை இப்படி வளருது,
அவங்க என்னவோ பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ணலை, ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிற சபைகள் நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய விதத்தில் வளர்ச்சி அடைந்த சபைகள், ஆவிக்குரிய விதத்தில் வளர்ச்சி அடைந்த சபைகள் வேற எதிலையும் வளரல, அது ஜெபத்தில் மட்டுமே வளர்ந்திருக்கிறது. நல்ல ஜெபிக்கிற சபையை நீங்கள் இருப்பீர்களானால் கண்டிப்பாக பிள்ளை பேற்றினாலே சபை ஆசீர்வதிக்கப்படும். நீங்க வேற எப்படியும் ஆத்மா உள்ள கொண்டு வர முடியாது, கொண்டு வந்தாலும் ஆத்மா நிற்காது. ஒருத்தர் நூதனமா மெத்தட் யூஸ் பண்ணுவார், ஆத்மாதாயம் பண்றதுக்கு நூதனமா மெத்தட் யூஸ் பண்ணுவார். அப்படி பண்ணுவார், இந்த ஆடி ஆஃபர் போடுறது, தீபாவளி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிறது, பொங்கலுக்கு இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி சபையில் ஆத்துமாக்களை பார்த்தீங்கன்னா பக்கத்து சபையிலேருந்து, அந்த சபையிலேருந்து, இந்த சபையிலேருந்து எல்லாம் வந்துருச்சு. ஜனங்கள்லாம் சொன்னாங்க, ஐயோ அந்தந்த சபையில் பார்த்தா இவர் சொல்றார், சபை கர்த்தர் பெருக பண்ணினார். வந்துச்சு ஒரு நாள், வல்லவனுக்கு வல்லம் வருவான்ல, அதே ஊரில் இன்னொருத்தன் வந்தான், சபை ஆரம்பிச்சான். அவன் கொஞ்சம் இவனை விட டேலண்ட்டு. அவன் போட்ட போட்டில் இங்கிருந்த ஆலையிலேருந்து ஒரு 10-15 இல்லை, ஒரு 50-100 போட்டு அடிச்சுட்டு அந்த பக்கம் போயிடுச்சு. அடுத்த வாரம் இவர் பிரசங்கத்தை பார்க்கணுமே, என் ஆடுகளை திருடி கொண்டு போய் விட்டார்கள். திருநாட்டை திருடி தான் போவான். நீ எதை போட்டு கூப்பிட்டியோ அவன் வேற ஒன்றை போட்டு கூப்பிட்டான். நீ பீஸா காட்டி கூப்பிட்ட, அவன் பர்கரை காட்டி கூப்பிட்டான். ஆக மொத்தத்தில் ஆடி எதையோ ஒன்று பார்த்து போயிடுச்சு. இப்படி வளர்ற சபை நிற்காது, உடஞ்சிக்கிட்டே போகும், உடஞ்சிக்கிட்டே போகும். எந்த சபை நிற்கும் தெரியுமா? முழங்காலுக்கு கீழே வளர்கிற சபை கடைசி வரைக்கும் நிற்கும். அந்த சபை தான் பிள்ளை பேரில் இருக்கும், அதான் ஆத்மா பலுகி போயிருக்கும். சிலர்லாம் சபையில் வந்து அப்படி ஓட்டிட்டு போகணும்னு நினைப்பான். நீ ஒரு நல்ல ஊழியக்காரனாக மாறணும்னா, நல்ல விசுவாசியாக மாறணும் அப்படின்னு நினச்சி உன்னை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்தணும்னு நினச்சினா, இன்னொரு சபையினுடைய ஆத்மா கிட்ட போய் பேசாது, யார்கிட்டையும் பேசாது. நீ பேச வேண்டியது தேவனை அறியாத ஜனங்க கிட்ட. அதுதான் உன் சொந்த பிள்ளை, நீ பெற்றெடுக்கிற பிள்ளை. சிலர் சொல்லுவாங்க, இல்லைங்க அந்த சபையில் வந்து பாஸ்டருக்கும் அவங்களுக்கும் சரி வரல, அதனால் நாங்கள் அங்கே அந்த ஆத்மாவில் இங்கே வந்துச்சு, சேர்த்துக்க. ஆனால் அது உன் பிள்ளை இல்லை, அது உன் பிள்ளையே இல்லை, அது உங்கள்கிட்ட வந்திருக்கு. ஒரு நாள் உன்னை விட்டு போனாலும் கவலைப்படக்கூடாது. அவனுக்கு ஏற்கனவே சோறு போட்ட ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட நன்றி இல்லாமல் தானே உங்ககிட்ட வந்தான். இப்போ உங்ககிட்ட நன்றி இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு போவான். யார் நன்றியாக இருப்பா தெரியுமா? நீ பெற்று எடுத்து வளர்க்குற உன் பிள்ளை தான் என்னைக்கு இருந்தாலும் உனக்காக அழுவும், என்னைக்கு இருந்தாலும் உன் மேலே அதுக்கு பாசம் இருக்கும், என்னைக்கு இருந்தாலும் உன் பக்கத்தில் வந்து உட்காரும். ஏன்னா அது நீ பெற்ற பிள்ளை. அந்த பிள்ளையை எப்படி பெற்றெடுக்கணும் தெரியுமா? நூதனமான முறையில், பொறாமையினால் இல்லை டாக்டிஸ்னாலாம் கிடையாது. பிள்ளை பேர் எப்படி வரணும் தெரியுமா? ஜபத்தினால வரணும். ஜபிக்கிற சபை. நீ உலக பிரகாரமாக எடுத்துக்கோங்க, யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், ஜெபிக்கிறவன் சக்சஸ் ஆகாமல் போகவே மாட்டான். ஜபத்தால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனையோ வருஷம் பிள்ளை இல்லாதவங்களுக்கு கர்த்தர் ஜபத்தினால பதிலை கொடுத்துருக்கிறார். எத்தனையோ வருஷம் ஊழியத்தில் கஷ்டப்பட்டவங்கள ஜபத்தில் கர்த்தர் மேலே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஜெபிக்கிற மனுஷனோ, ஜெபிக்கிற ஊழியக்காரனோ, ஜெபிக்கிற விசுவாசியோ, ஜெபிக்கிறவங்களோ ஒரு நாளும் தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. இந்த 3, ஏன்னா நம்முடைய முற்பிதாக்கள் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப், இந்த 3 பேருடைய மனைவிகளும் ஒரு இடத்துல மலடியாக இருப்பாங்க. சாராளும் இருப்பாங்க, ராகேலும் இருப்பாங்க, ரெபேக்காலும் இருப்பாங்க. இந்த 3 பேரும் எப்படி தன்னுடைய சபையை பார்த்து கொண்டார்கள் தான் ரொம்ப முக்கியம். அவன் அவிசுவாசமாக பேசிட்டான், இதுக்கு மேலே வருமா? அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பிட்டான், அதான் ரொம்ப முக்கியம். ரோமர் புஸ்தகம் சொல்லுது, அவன் தன் சரீரம் செத்ததையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும், அவ்வளோதான், சரி பரவாயில்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் விசுவாச வாழ்க்கைக்கு வந்துட்டான், கடைசியாக மாறிட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனால் யாக்கோபு மனைவியை பார்த்து சொல்லிட்டாரு, பிள்ளை கொடுக்க நான் என்ன தேவனா? போம்மா போய் வேலையை பார்த்து. உடனே அந்த அம்மா போய் வேற வேலையை பார்த்துருச்சு. புரியுதா? நான் தான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் கொடுக்குற பிள்ளை என்ன பிள்ளை? ராகேலுக்கு பிள்ளை இல்லைன்னா அந்த அம்மா போய் நேராக எங்கே போயிருச்சு? வேலைக்கார அம்மா கிட்ட போயிருச்சு. அந்த அம்மாவே சொல்லிருச்சு, நமக்கு பிறக்காது. யார் சொன்னா உனக்கு பிறக்காதுன்னு? உனக்கு இப்போ பிறக்கிற டைம் இல்லை, உனக்கு ஒரு டைம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அப்போ பிறக்கும். உனக்கு கர்த்தர் பிறக்கவே பிறக்காதுன்னு சொல்லலை, இப்போ பிறக்கிற நேரம் இல்லை, அவ்வளோதான். சிலர் கேட்பாங்க, 38 வயசு ஆயிடுச்சுங்க, உனக்கு தான் 38 ஆச்சு, கர்த்தருக்கு ஒன்றும் ஆகல. இப்போ போய் குழந்தை பிறக்குமா? எலிசபெத்துக்கு பிறக்கும்.
சாராளுக்கு பிறக்கும், உனக்கும் பிறக்கும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அப்படி பிறக்கிறது யூனிக்காக இருக்கும், தி பெஸ்ட்டாக இருக்கும். 10ஓட 11 இருக்காது. அது ஒரு சாமுவேலாக இருக்கும், ஒரு யோவான் ஸ்நானகனாக இருக்கும், ஒரு யோசேப்பாக இருக்கும். ராகேலுக்கு கர்த்தர் கொடுத்தது என்னது? யோசேப்பு. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. உனக்கு பாம்பு பிறக்கணுமா திராட்சை செடி பிறக்கணுமான்றதை நீ தான் முடிவு பண்ணிக்கணும். கர்த்தர் கொடுத்தா அது திராட்சை செடி, கனி தரும் திராட்சை செடி. நீயா போய் எங்கேயாவது எதையாவது வாங்கிட்டு வந்த அது தான் கோத்திரம். மனசில் நீங்கள் வச்சுக்க வேண்டியது. ஆனால் ஒன்று, ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அவனுக்கு ஆவிக்குரிய பிள்ளையும் பிறக்கும், உலக பிரகாரமாயும் கர்த்தர் பிள்ளைகளை தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இட்ஸ் நாட் ஓன்லி த ஸ்பிரிச்சுவல் காட் ஆஸ் வெல் அஸ் த ஃபிசிக்கலி ஹி வில் பிளஸ் அஸ். ஸோ தேவன் உன்னுடைய ஜெபத்திற்கு நிச்சயம் என்ன செய்வார்? பதில் தருவார். இந்த 3 பேரில் ஈசாக்குடைய ஜெபம் தான் குழந்தையை கொண்டு வந்தது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் நிச்சயமாய் சபையிலே பிள்ளை பேரை உண்டாக்கும். சரியா? நம்ம சபையில் ஒரு விசுவாசி கூட என்ன விசுவாசியாக இருக்கக்கூடாது? மலட்டு விசுவாசியாக இருக்கவே கூடாது. ஒருத்தருக்குள்ளேயும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள அந்த சுவிசேஷ உணர்வு வரணும். ஒருத்தன் தேவனை அறியாதவன் நம்மளை கிராஸ் பண்ணுறான், வாய்ப்பு கிடைக்கிது சுவிசேஷம்னா சொல்லாமல் இருக்கவே கூடாது. உலக பிரகாரமாயும் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் நெடுநாள் காத்திருப்பீர்களானால், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா, உங்களை சிலர் குத்தி குத்தி பேசி உன்னை ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னா, ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். உன் கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உனக்கு கர்ப்ப பையை கொடுத்தவர் எதுக்கு கொடுத்தாரு? கர்ப்பப்பை எதுக்கு? குழந்தை பிறக்கிறதுக்கு தானே, அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். அதை கொடுத்தவர் அதில் குழந்தையும் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் எல்லாரும் தேவ சமூகத்தில். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, மிக முக்கியமாக ஆண்டவரே, எங்கள் சபையில் 2 விதமான பிள்ளை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. முதலாவதாக எங்கள் சபைக்குள்ளே எங்களுக்கு தெரிஞ்சு ஆண்டவரே இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை உலக பிரகாரமாக பிள்ளை பேர் இல்லாமல் இருக்குமானால் எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே, எவ்வளோ சொற்கள், எத்தனையோ பேருக்கு முன்னாடி பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஆண்டவரே. அவர் கேட்கிற கேள்வி எங்கள் இருதயங்களை உடைக்குது தகப்பனே. ஆனாலும் நீர் எங்களுக்கு தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் ஒரு காலத்தில் அவிசுவாசப்பட்டார், பிள்ளை பிறக்குமோன்னு நினைச்சாரு. ஆனால் பின்னாடி அவர் விசுவாசிட்டார் ஆண்டவரே. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் அறியாதிருந்தான், அவன் விட்டுட்டான், அதை யோசிக்கவே இல்லை. அதே மாதிரி தான் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வயசையோ எங்களுடைய காலத்தையோ எங்களுக்கு இருக்கிற மருத்துவ குறைபாடுகளையோ எதையுமே நாங்கள் யோசிக்கல ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், ஜீவனை உண்டாக்குறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் மண்ணிலேயே ஜீவனை உண்டாக்குவாரானார். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உன்னுடைய கருமுட்டை அப்படி, உன்னுடைய இது இப்படி, பலவீனம், ஸ்ட்ராங் இல்லை. அவர் இல்லாததிலிருந்து உருவாக்குகிறவர். உனக்கு இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, ஸ்ட்ராங்கா இல்லை, அவ்வளோதான். கர்த்தர் சொல்றாரு, பலப்படுத்த அவரால் முடியும். உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அது உன் சரீரத்தில் மட்டும் இல்லை, உன் கருமுட்டையிலையும் விளங்கும். கர்த்தர் அதையும் ஆசீர்வதிப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்ப்ப பையை கொடுத்தவர் அதில் ஒரு கர்ப்பத்தின் கனியையும் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன் சரீரத்தில் வெறுமனே ஒரு பார்ட் இருக்கணும்னு கர்த்தர் கொடுக்கவே இல்லை. உபயோகம் இல்லாத ஒரு பார்ட் உன் சரீரத்தில் இருக்காது. கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு வேலை உண்டு. உன் கர்ப்ப பைக்கும் வேலை வரும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அதில் ஒரு பிள்ளையை வைத்து தருவார். உன் கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். நீ பட்ட வேதனைகளை கர்த்தர் கண்டிருக்கிறார். நிச்சயம் கர்த்தர் பதில் தருவார். அதே வேளையில் எங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை பிள்ளை பேரினாலே நிறைகிற சபையா மாறணும். ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்கிற விசுவாசியா, ஜபத்தினால பிள்ளை பெற்றெடுக்கிற விசுவாசியா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க, இன்னும் அறியாது இருக்கிற அத்தனை பேரையும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் பெற்றெடுக்கிற விசுவாசியாய் எங்கள் விசுவாசிகள் மாறட்டும். எங்கள் சபை ஆண்டவரே மலட்டு சபையாய் இராதபடிக்கு இதுவரைக்கும் பெற்ற பிள்ளைகளை பார்க்கிலும் நீர் எங்களுக்கு நியமித்து வைத்த அத்தனை பிள்ளைகளையும் சுதந்திரிக்கிற வரைக்கும் தேசத்தும் இன்னும் விஸ்தாரமாக இருக்கிறது நீங்கள் சுதந்திரியுங்கள் என்று யோசுவா சொன்னது போல எங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற ஆத்துமாக்களை முழுவதுமாய் சுதந்திரிக்கிற வரைக்கும் எங்கள் ஜபங்கள் நிற்காது ஆண்டவரே. இந்த ஜபத்தை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே,